இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில் ஒரு சப்ஜெக்டை பற்றி நான் பேசலான்னு விருப்பப்படுறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34லேருந்து 46 வரை ஒரு சப்ஜெக்டை கொடுத்து கடவுள் பேசிகிட்டு இருக்கிறாரு. மத்தேயு 25 34லேருந்து 46 வரை. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த உலகத்தில் 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ், 2 கேரக்டர்ஸ் உள்ள பீப்புள் இருக்கிறாங்க. அது ஒன்று பார்த்திங்கன்னா, ஒன்று தேவன் நீதிமான்னு சொல்கிறாரு, இன்னது நீதி செய்யாதவங்க. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறேன்னா 46வது வசனத்தில், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்கள் நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். இப்போ இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் 2 பேர் 2 இடத்துக்கு போவாங்க. நீதிமானாக இருக்கிறவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பான். நீதிமானாக இல்லாதவங்க எங்கே போவாங்கன்னா நித்திய ஆக்கணைக்குள்ளே பிரவேசிப்பாங்க. அப்போ இந்த சப்ஜெக்டை கொடுத்தா 34லேருந்து 36 வரை கொடுத்துருக்கிறார். இதில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தான் நான் கோட் பண்ண விரும்புகிறேன். 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் இன்று வரைக்கும் உள்ளதில் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அப்போ இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவங்க ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லாமல் பல ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம கேட்கலாம், அநேக ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம படிச்சுட்ருக்குறோம். நான் என்ன சொல்லுவேன்னா, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனா என்ன, அப்படி ஒரு ஆசீர்வாதம்னா என்ன, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் எங்கே போக முடியும், நித்தியத்தில் போக முடியும், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லாதவங்களுக்கு எங்கே போக முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். ஆனால் கிறிஸ்டியன் லைஃப்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியான லைஃப் நம்ம அநேக பேர் நம்ம நினைக்கலாம். ஆனால் அது ரொம்ப டஃப்பான லைஃப். இந்த உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது, நம்ம அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது எல்லாமே பிதாவிட்டேருந்து தான் வருதா, கன்ஃபார்ம் பண்ண முடியுமா, நமக்கு சொல்ல முடியுமா? அநேக பேர் பிதாவினால் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிட்ருக்கு, இயேசு கிறிஸ்துவால் கிடச்சிட்ருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட் அதை அனலைஸ் பண்ண வேண்டியது அவங்க கடமையாக இருக்கிறது. ஏன்னா பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் எங்கே போக முடியும், நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ நித்தியத்துக்குள்ளே பிரவேசனத்துக்கு ரெடியாக இருக்கிறவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும், நான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைக்கியோட போயிடும். ஒரு 80 வருஷத்தோடு இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும். கார், பொண்ணு, பொருள், வேலை, பதவி, இதெல்லாம் அல்டா சர்ச்சில் உள்ள பதவி, சர்ச்சில் செய்கிற பிரசங்கமாக இருக்கட்டும், ஒரு பிரசங்கியாராக இருக்கட்டும், பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், ரெவரண்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த உலகத்துக்குள்ள பதவிகள். இந்த உலகத்துக்குள்ள பதவிகள் என்னைக்கு நம்ம மண்ணோட போகிறோமோ அன்னைக்கூட இந்த பதவிகள் முடிவடைகிறது. ஆனால் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் நித்திய ஆசீர்வாதம். நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் எங்கே போக முடியும், நித்தியத்துக்கு போக முடியும். அந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கும்னா நீதிமான்கிட்ட இருக்கும். நீதிமான் சொல்கிறவங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ இந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள குவாலிட்டி என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறாங்க? இப்போ நம்ம சொல்லலாம், நீங்கள் கேட்குற நான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அது எப்படி அறிந்து கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள சில வசனத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு கோட் பண்ணுறது எல்லாம் நீங்கள் படித்த வசனம் தான். அப்போ அதை மட்டும் நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு நான் வேண்டாம் பண்ணலான் இருக்கிறேன். தொடர்ந்து உள்ள 2 வசனத்தை இங்கே பார்த்தீங்கன்னா, அது அழகாக சொல்கிறது, பசியாக இருந்தால் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்த வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன், என்னை விடுதலை பண்ணீங்க, கட்டுண்டவர்களாக இருந்தேன் என்ன பார்த்தீர்கள். இந்த 5 வசனத்தை தான் அதில் சொல்லியிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 வசனத்தை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல பார்க்குறேன். இந்த வசனத்துக்குள்ளாடி நீங்கள் இருக்கிறீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட் திங் என்ன கொடுத்துருக்குற, பசியாக இருந்தால் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நம்ம அநேக பேர் ஒருவேளை ஹெல்ப் பண்ணலாம், அநேக பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் சில பேர் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறீங்க, சில பேர் ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் 2 டாஸ்க் இருக்குது. என்னன்னா,
தேவனை அறிந்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டவர்களுக்கு 2 டாஸ்க்கு. என்னென்னா, ஒன்று, நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளணும், உலகத்தில் உள்ள வாழ்க்கையும் பாதுகாத்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. உலகத்தில் உள்ள வாழ்க்கையை மட்டும் பாதுகாத்து கொண்டா போதும். நமக்கு 2 டாஸ்க்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதுகாத்து கொள்ளணும், உலகத்தின் வாழ்க்கையும் பாதுகாத்து கொள்ளணும். பசியாக இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு அஞ்சனத்தை கேட்குற நேரம் கிரைஸ்ட்டு அந்த நீதிமான்கள் கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, எப்போ வந்து கட்டுன்றலேருந்து ஸோ இருந்தீங்க, நாங்கள் எப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ அவர் சொல்லுவார், இந்த சிறியவன் யாருக்கு அது ஒரு ஆளுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா அது எனக்கே செய்ததாக நான் கருத்தில் கொள்கிறேன். இப்போ அநேக பேர் ஹெல்ப் பண்ணுறோம், அது செய்கிறோம், என்னெல்லாமல் பண்ணுறோம். அது எங்கே பண்ணுறோம்? தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுறோமா, இல்லைன்னா மணி ஆர்டராக போட்டு விட்றோமா, இல்லைன்னா எப்படி பண்ணுறோம்? அது ரொம்ப முக்கியம். யாருக்கு பண்ணுறோம்? பசியாக இருந்தேன்னு சொல்கிறோம், வசனத்தின் பசி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆத்மா வந்து நித்தியத்துக்கு போகணுன்னா அந்த ஆத்மா வந்து வசனத்துக்கு தாகத்தில் இருக்கணும். வசனமான ஒரு மன்னாவை கொடுத்து அதுக்கு பசி ஆற்றணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம வசனத்தை போதிக்கிறோமா, அவங்களுக்குள்ள வசனத்தின் தாக்கத்தை நீங்கள் தீர்த்து கொடுக்குறீங்களா? ஏன்னா கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறோம், தேவனை பற்றி சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்க பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்கள். எத்தனையோ பேர் வசனம் கேட்காம, வசனம் தெரியாமல், இயேசு கிறிஸ்து அறியாமல் அநேக பேர் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி. எத்தனை பேர்கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். அந்த சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து அறிந்தவர்கள் எல்லாரும் சொல்லணும். அதுக்கு ரெவரண்டு, பாஸ்டரு, பிரதரு, நான் அப்படி பண்ணேன், அதுக்கு பேர்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி வசனத்தை அறிந்தவங்க சொல்லி கொடுக்கணும். ரட்சிப்பின் பாதையில் இருந்தவங்க ஃபஸ்ட்டு. 2வது என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, தாகமாக இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள். இப்போ தாகமாக இருக்கிறதுனா சமேரியா ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ என்னட்ட கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? தாகம் வராதபடிக்குள்ள ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்துருப்பேன். தாகமாக இருந்து எனக்கு தண்ணீரை கொடுத்தீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியை குறித்து உள்ள அவேர்னஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோமா, இல்லை நம்ம அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அப்போ நம்ம வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதுக்குள்ள அவேர்னஸ் நம்ம பெற்றுக்கொள்ளணும். 2வது, வசனத்தை மாத்திரம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு நித்தியத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. பரிசுத்த ஆவியை குறித்து நமக்கு அறிவானும், பரிசுத்த ஆவியை குறித்து உள்ள ஒரு ஞானம், பரிசுத்த ஆவியை நம்மள்ட்ட இடைப்படணும். அதுக்குள்ள ஸ்டெப்பில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். பரிசுத்த ஆவியை குறித்து உள்ள அவேர்னஸ் கண்டிப்பாக நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். பரிசுத்த ஆவினா என்ன, செயல்பாடு என்ன, இதை பற்றி சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்நியனாக இருந்து என்னை சேர்த்து கொண்டீர்கள். அப்போ அந்நியனாக இருக்கிற அனுபவம்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான அனுபவம். நம்ம அநேக பேர் கிறிஸ்டியன் லைஃப்பில் கிரைஸ்ட் அறிந்து அதன்படி அவரோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் அவருக்கு தூரமாக தான் இருந்தோம், அந்நியனாக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், தேவனுக்கு நமக்கு ஒரு பந்தம் இல்லாத இருந்தோம். என்னை கிராஸில் ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்தாலோ யூதர்களுக்காக வந்த தேவன் நமக்காக சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாக நம்ம அவரோடு இடைப்பட்டோம் இல்லையா? இப்போ நம்ம அந்நியனாக இருந்தவங்க அவர் சேர்த்து கொண்டார். சேம் திங். இயேசு கிறிஸ்து அறியாத ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாடி கொண்டு வரதுக்குள்ள ஒரு கேரக்டர் நமக்கு உள்ளாடி இருக்கணும். சமாதானம், அன்பு, பேச்சு, நடக்கு நம்மளை பார்த்தாலே அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதக்க வண்ணமாக நம்ம குவாலிட்டி மாறி இருக்கணும், நம்ம கேரக்டர் மாறி இருக்கணும். அந்நியனாக இருந்தே என்னை சேர்த்து கொண்டீர்கள். அதுக்கு என்னன்னா ஜாதி, மதம், வேறுபாடு, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை இதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாடி நம்ம கொண்டு வருகிறோம். அந்நியனாக இருந்த நம்மளை சேர்த்து கொள்கின்ற அனுபவம். நெக்ஸ்ட்டு, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாது இருக்கிற அனுபவம்னு சொல்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டும்தான் ஆவிக்குரிய விஷயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வஸ்திரம் இல்லாமல் யாருமே எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிப்பு இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகவே முடியாது. ரட்சிப்புன்னு சொல்வது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனை ஏற்றுக்கொள்வதான் ரட்சிப்பின் அனுபவம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் இன்னொரு ஆளுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து உள்ள அவேர்னஸ் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கணும். அவங்களும் பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தரிக்கப்படாவிட்டால், இன்னும் அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நம்ம தரித்து கொள்ளாவிட்டால் நமக்கு நித்தியத்தில் போக முடியாது. அப்போ இதெல்லாம் ஸ்டெப் இருக்குன்னா நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள், நடக்கிற சம்பவங்கள், நம்ம என்ன செய்திருக்கிறோம், நீதிமான்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அதான் ரொம்ப முக்கியம்.
அப்புறம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்குற ஒரு அனுபவம், அதை பற்றி உள்ள சொல்லி கொடுக்குற ஒரு அனுபவம். அநேக ஆசீர்வாதங்களை பற்றி சொல்கிறோம், விடுதலை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமா? ரட்சிப்பை குறித்து சொல்லிகிட்டு இருக்கிறோம், பாவத்தை குறித்து சொல்லிகிட்டு இருக்கிறோமா? அது எல்லா காரியத்தையும் நம்ம சபையில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்தில் எல்லாட்டையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு மேலே விழுந்திருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க, தேவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உள்ளாடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு 2 காரியம் கூட இருக்குது. வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், கட்டுண்டர்களாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். வியாதியாக இருக்கிறது விசாரிக்க வந்துக்கிறாங்க. நம்ம விசாரிக்கும் தன்மை. நம்மளை சுற்றி அனைவரும் கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு இருக்கிறாங்க, பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை கேட்பதற்கு நம்ம போகிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். மனசில் வியாதி உள்ளவர்களாக கலங்கப்பட்டிருக்கிற அனுபவத்தில் அநேக பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அநேக பேர் கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கிறாங்க, சொல்ல முடியாத பாரம் துக்கம். அப்படிப்பட்டவங்களை விசாரிக்கிறதுக்கு வாலண்டியராக நம்ம போய் பழகிட்டு இருக்கிறோமா? வந்தால் பேசுவோம், இல்லைன்னா பேசலை, இல்லையா? ஒரு விசாரிப்புன்னு சொல்கிறது என்னன்னா உதவி செய்வதுன்னு அர்த்தம். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அர்த்தம். அவங்களுக்கு மன சமாதானத்தை கொடுக்குற ஒரு அனுபவம். நம்மளோட பேச்சு, நம்மளுடைய ஹெல்பிங் மென்டாலிட்டி, நம்மளோட சிந்தனைகள், பாவங்கள் எல்லாமே ஒரு விசாரிக்கிற தன்மை உள்ளதாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில். அப்படி ஒரு கேரக்டர் நமக்கு உள்ளாடி இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். லாஸ்ட் திங், கட்டுண்டவர்களாக இருக்கிற நேரம் என்ன பண்ணுறோம்? அவர்களை பார்க்க வந்திருக்கலாம். கட்டுண்டவர்கள்னு சொல்கிற நேரம் சில இதில் லாக் ஆகிருப்பாங்க. பிசாசின் கட்டுகள் அநேகம் இருக்கிறது, அதில் லாக் ஆகிருக்கலாம் விடுபடாமல். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படிப்பட்டவர்களை தேடி இயேசு கிறிஸ்து போனார். அப்போ இருளின் அதிகாரத்தில் இருக்கிற அநேக பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஒரு மார்க்கத்துக்கு வேண்டிய ஒரு வழி தெரியாமல் இருக்கிறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க செல்கிற அனுபவம் உங்களுக்குள்ளாடி இருக்கா? போயிருக்கீங்களா? அப்படி போகலைன்னா அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதை தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வலது பக்கத்தில் வாங்க, உங்களுக்காக கொடுக்கப்பட்டுக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கன்னு அழகாக சொல்கிறாரு. இந்த மாதிரி ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வது தயாராக இருக்கிற நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றெடுத்தேன், அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துக்காக செய்கிறேன், எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அவருக்கு ஆசீர்வாதம் என்னன்னு நான் இப்போ ஒரு 6 பாயிண்ட்டாக சொன்னேன். இந்த ஆசீர்வாதம் சொல்லிடுறது தான் அவருக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் கொடுக்குற அநேக வேறு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒருவேளை நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாக இருக்கலாம். அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்குறது. அவர் உண்மையிலே அவருக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறது என்ன? நாம் இன்னொரு ஆளுக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுக்குள்ளாடி நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பை கொண்டு வரும். தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.